அடுத்த பாடல் 1595. பேச்சு அற்ற இன்பத்து பேரானந்தத்திலே அப்படிங்கிறார். பேச்சு அற்ற அப்படின்றார். பேச்சு அப்படின்றது நான் முன்னாடியே சொன்னேன், இந்த இடத்துல வாயில் பேசுறது மட்டும் கிடையாது. இந்த இடத்துல இல்லையா, பேசவே பேசாத ஒரு நிலையில், இந்த இடத்துல பேச்சு அற்ற நிலையில் இன்பத்து பேரானந்தத்திலே அப்படிங்கிறார். ஸோ என்ன ஆகுதா, இந்த இடத்துல இன்பம் ஒன்று வருது, அது மனசுக்கு மனதில் இன்பம், அது என்ன ஆகுது, இந்த இடத்துல பேரானந்தத்தின் உச்ச நிலையில கொண்டு போய் வைக்குது. இந்த இடத்துல வைக்கிறார். இந்த இடத்துல யாரு, இந்த இறைவன் வந்து திருமூலர் இடத்துல போய் வைக்கிறாரா. இந்த இடத்துல பேச்சற்ற நிலையில ஒரு இன்பத்தை முதல்ல கொடுக்குறார். இந்த இடத்துல அது அப்படியே சிறிது சிறிதாக பேரானந்த நிலையில கொண்டு போய் அவர் வைக்குது. இந்த இடத்துல அதுக்கடுத்து என்ன சொல்றாரு, மாச்சு அற்ற எண்ணெய் சிவமாக்கும் ஆழ்வித்து அப்படிங்கிறார். மாச்சு அப்படிங்கிறாரு. மாச்சுன்னா மாசு அப்படின்னு பொருள், மாசு மலங்கள் அப்படின்னு பொருள். இந்த இடத்துல மாச்சு அற்ற அப்படின்னா மாசு மலங்கள் இல்லாத அப்படின்னு பொருள். இப்போ நம்ம மாசு மலங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது ஆணவம், கண்மம், மாயை, இதுதான் மாசு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இறைவனை தடையாக இருக்கக்கூடிய இவை தான் நான் சொல்லுவோம். ஆனால் திருமூலர் ஏற்கனவே அந்த நிலைக்கு போயிட்டார். இந்த இடத்துல ஆணவம், கண்மம், மாயை கடந்த நிலைக்கு தான் போனதுக்கு பின்பாகத்தான் இந்த நிலை. ஏன்னா ஒரு உடம்பே வந்து ரூபம், அருவருவம், ரூபம் அந்த நிலைக்கு முத்திரையாவே ஆக்கிட்டார். இந்த இடத்துல மனசு ஃபுல்லாக அன்பை நிறச்சி வச்சுட்டார். இந்த இடத்துல இல்லையா, இப்போ இந்த நிலைக்கு போகணும்னாலே இந்த இடத்துல மும்மலங்கள் கடந்த நிலைக்கு தான் அங்கே போக முடியும் இல்லையா. அப்போ ஏற்கனவே அந்த நிலைக்கு போயிட்டார். ஆனால் திருப்பி இந்த இடத்துல மாசு அற்ற எண்ணெய் அப்படிங்கிறார். இந்த இடத்துல எண்ணெய் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அது எதை குறிக்கும், இந்த உடம்பை குறிக்கும், நான் அகங்காரத்தை குறிக்கும். இந்த இடத்துல அதுக்குன்னு அவர் அகங்காரத்தோடு இருக்காருன்னு பொருள் அல்ல. இந்த உடம்போட அந்த முத்திரையாக இருக்கக்கூடிய அந்த உடம்போடு இருக்கார் இல்லையா, அதை தான் இந்த இடத்துல எண்ணெய்ன்ற வார்த்தையை குறிப்பிடுறார். ஏன் அப்போ அந்த உடம்புக்கு மாசு மலம் இல்லாதன்னு இப்போ குறிப்பிடுறார் அப்படின்னா, இப்போ திருமூலராகி அவர் வந்து இந்த உலகத்திற்கு இவ்வளோ செய்திகளை கொடுத்துருக்கார். அவரை வந்து நிறைய பேர் வந்து வழிபடுறாங்க இந்த இடத்துல. அப்போ அவரை சரணடைந்தவர்களுக்கு அவர் என்ன பண்ணுவார், இந்த இடத்துல யாருக்கு எது தேவையோ அதை கொடுத்து கொண்டே இருப்பார் இந்த இடத்துல இல்லையா. அப்போ இந்த நேரத்தில் இப்போ சரணடைகிறாரு. இப்போ நம்ம யானை வந்து முதல்ல கடித்தவொடனே பெருமாளே அப்படின்னு கூப்பிட்டேன், பெருமாள் வந்து என்ன பண்ணார், முதலையை அழிச்சு தான் யானையை காப்பாற்றினார். அப்போ அது போலவே இப்போ இவரும் தானே இறைவன் என்ற நிலையில் இருக்கும்போது துன்பங்கள் தன்னுடைய பக்தர்களை பற்றும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு காப்பாற்றுற நிலையில் இருக்கார். இப்போ திருமூலர் பகவானே அப்படின்னு இப்போ நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது என்ன பண்ணுவார், டக்குன்னு திரும்பி பார்ப்பார் இந்த இடத்துல இல்லையா. திருமந்திரத்திலே வேறொரு பாடல்லாம் இருக்குது, இந்த 3 தெய்வங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன், மகேஸ்வரன், 5 தெய்வங்கள் சொல்லுவோம். இவங்க எல்லா தெய்வங்களுமே பார்த்தோம்னா தனிப்பட்ட பேரால் அழைக்கப்படுகின்ற அகங்காரத்தினால் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லுவார். நம்ம 10 விதமான உயிர்கள் சொல்லுவார். மொத்தம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 10 விதமான உயிர்களை 3 பகுதியாக பிரித்து வச்சிருப்பார் இந்த இடத்துல. இதில் 2வது அடியில் தான் இந்த இடத்துல இவங்க எல்லாரும் யார், திருமாலையே வச்சிருக்காரு இந்த இடத்துல. ஏன்னா தனிப்பட்ட பேரால் அழைக்கப்படுகின்றாரா அந்த இடத்துல. இப்போ இவரும் இந்த இடத்துல தனிப்பட்ட பேரால் தான் அழைக்கப்படுகின்றார் இந்த இடத்துல திருமூலர். ஆனால் இந்த பேர் அவராக கொண்டு வந்ததில்லை, இந்த இடத்துல உலகத்தில் கிடைத்த பெயர், மூலன் உடம்புக்குள்ளே போனதுனால கிடைச்ச பேர். அப்போ இந்த பேரை அழைத்து அவர் இந்த செயல்களாக தன்னுடைய பக்தர்களுக்காக நன்மைகள் பல செய்கிறாரு, தீயவற்றை போக்குகின்றார். இதனால் காரணமாக அவருக்கு ஏதேனும் மும்மலங்கள் பற்றுமா அப்படின்னு கேட்டால் எதன் வழியாகவும் பற்றாது இல்லையா. இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா அம்மா எங்கே போனாலும் சரி குழந்தைய வச்சு சிந்திச்சுக்கிட்டே இருப்பா. வெளியில் போயிட்டான்னா சரி, குழந்தை ஸ்கூலுக்கு போயிடுச்சு, சாப்பிட்டுச்சா, தண்ணி குடிச்சிச்சா, யோசிச்சுட்டே இருக்கும்ல, இந்த இடத்துல யோசிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல நாம் குருவை முழுமையாக சரணடைந்திருக்கும் பொழுது நம்மை பார்த்து கொள்ள வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது இந்த இடத்துல இல்லையா. முழுசாக சரணடைஞ்சிட்டோம் இந்த இடத்துல, நீ தான்ப்பா, எனக்கு என்ன நடந்தாலும் நீ தான் அப்படின்னும் போது நம்மை சரியாக வழிநடத்தி செல்லக்கூடிய இடத்துல அவர் இருக்கார் இந்த இடத்துல. அப்போ நமக்கு என்ன பண்ணுவார், சொல்லியும் கொடுப்பாரு, சொல்லி கொடுப்பதை கடைபிடிப்பதற்கான பக்குவத்தையும் இந்த இடத்துல கொடுப்பாரு. அதே நேரத்தில் அந்த பக்குவத்தை கொடுத்து நாம் கடைபிடிக்கும் போது அதை ஒழுங்காக செய்கிறோமா இல்லையும் நம்ம முற்றுப்பெற்ற நிலைக்கு வரணும் சோதனையும் அந்த இடத்துல கொடுப்பாரு. சோதனையை கொடுத்து அதில் வெற்றி பெற வைப்பதற்கான பக்குவத்தையும் அவர் தான் கொடுக்கணும் இந்த இடத்துல. மேற்கொண்டு யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா அது அவர்களுடைய ஆசை விதின்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல. அப்போ இவ்வளத்தையும் செய்யணும் இந்த இடத்துல. ஒரு இறைவன் தன்னுடைய வேலைன்றது ரொம்ப கடினம் இந்த இடத்துல
இல்லையா? சொல்லியும் கொடுக்கணும், கடைபிடிக்கவும் வைக்கணும், சோதனையும் கொடுக்கணும், அதில் அவனை ஜெயிக்கவும் வைக்கணும். இவ்வளோ வேலையை அவர் செய்யணும் இந்த இடத்துல. அப்போ அதன் விளைவாக அவருக்கு இந்த இடத்துல ஒரு ஏதாவது ஒன்று வருமா, மும்மலங்கள் அவருக்கு பற்றுமான்னு கேட்டால் எந்த வகையிலும் அவருக்கு பற்றாத நிலையில் அவர் இங்கே நிற்கின்றார். அதான் மாச்சு அற்ற எண்ணெய் அப்படிங்கிறது. அடுத்து சிவன் ஆக்கும் ஆழ்வித்து அப்படிங்கிறது. இப்போ முன்னாடி பார்த்தோம்னா அவருடைய மனசுல தான் அன்பு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோம். இப்போ எப்படி இருக்கா இந்த இடத்துல? சிவன் ஆக்கும் ஆழ்வித்து அப்படிங்கிறாரு. அப்போ என்னாச்சா, அவர் உடம்பு முழுமையாகவே சிவமாயிடுச்சான் இந்த இடத்துல. மனசுக்குள்ள மட்டும் அன்புன்றது இல்லை, உடம்பே சிவமான நிலையில இருக்காரு. அப்போ அந்த மசில் மெமரியிலலாம் கூட அந்த சிவத்தை தவிர்த்து வேற உணர்வுகளே இருக்காது இந்த இடத்துல, இல்லையா? அது அந்த சிவமாக்கும் ஆழ்வித்துன்றது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம் இந்த வார்த்தையை. இப்போ நம்ம உட்காந்துட்டே இருக்கும்போது நம்மையும் அறியாமல் ஏதாவது ஒன்று நம்ம மேலே வருதுன்னு வச்சுக்குவோம். என்ன ஆகும்? டக்குன்னு நம்மையும் அறியாமல் டக்குன்னு நம்ம மேலே படாமல் தடுக்கிறதுக்கு கை தானாக முன்னாடி போகும், இல்லையா? கண்ணில் ஏதாவது பட போதுன்னா கண்ணுடைய இமை தானாக மூடிக்கும். அது எப்படி வருதுன்னு தெரியாது. இது ஒரு சில வினாடிகளில் நடக்கக்கூடியது. நம்ம மூளைக்கு நம்ம கட்டளை இடுறதே இல்லை. ஏதோ உன்னை நோக்கி வருது, கையே நீ என்ன பண்ணு, அதை போய் தடு அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. ஆனால் கை டக்குன்னு போகும் அந்த இடத்துல. கண்ணுக்கு ஏதாவது வருதுன்னா கண்ணை நீ இமையை மூடு, ஏதோ ஒன்று கண்ணுக்குள்ளே உன்னை தாக்குறதுக்கு வருதுன்னு சொல்லி நம்ம கண்ணை மூடுறதுக்கு இல்லையா, நம்ம கட்டளை இடுறதே கிடையாது. நம்மையும் அறியாமல் அது இந்த வேலையெல்லாம் செய்யுது. அப்போ ஒரு மசில் மெமரியில் இருக்குது, தனக்கு என்று தனிப்பட்ட ஞாபகங்களில் ஒவ்வொரு உறுப்புகளும் இந்த இடத்துல இருக்குது. ஆனால் அவருக்கு எப்படி இருக்கு? அந்த ஞாபகங்கள் என்று எதுவுமே கிடையாது. முழுமையாகவே சிவம் என்ற எண்ணங்கள் தான் இருக்கும் இந்த இடத்துல. கைகள் எடுத்துக்கொண்டாலும் கால்கள் எடுத்துக்கொண்டாலும் இமை எதை எடுத்துக்கிட்டாலும் சரி சிவமாகவே இருக்கும் இந்த இடத்துல. வேறு சிந்தனையே இருக்காது சிவத்தை தவிர்த்து இந்த இடத்துல. அதைத்தான் ஆழ்வித்து அப்படிங்கிறார் இந்த இடத்துல. அடுத்து காட்சி அற்ற ஜோதி கடன் மூன்றும் கை கொண்டு அப்படிங்கிற. காட்சின்னா வெப்பம்னு பொருள். நம்ம தமிழில் பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா, பால் காய்ச்சுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பால் காய்ச்சி அப்படின்னு. அப்போ என்ன, பாலை சுட வையுங்கள் அப்படின்னு பொருள். அப்போ காய்ச்சி அப்படின்னா வெப்பம்னு பொருள். அப்போ காட்சி அற்ற ஜோதி அப்படிங்கிறாரு. அப்போ வெப்பம் இல்லாத ஜோதி அப்படின்னு பொருள். வெப்பம் இல்லாமல் ஜோதினா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ ஒரு விளக்கு எரியுது இல்லையா, அது ஜோதி தான் இந்த இடத்துல. ஒரு அருவுருவம்னு சொன்னோம் இப்போ உதாரணத்துக்கு. அது இறைவனாகவே பாவிக்கிறோம். அதில் கொண்டு போய் கையை வச்சா சுடாமல் இருக்குமா? இறைவன் தானே இந்த இடத்துல, இல்லையா? ஒரு விளக்கு ஜோதி எரியுது, விளக்கு கொண்டு போய் உள்ள விட்டால் சுடதான் செய்யும் கண்டிப்பாக அது, இல்லையா? ஏன்னா நம்ம மாயையில தான் இருக்கோம் இந்த இடத்துல, அது சுடுது. ஆனால் இறைவன் அடிமுடிக்கான அண்ணாமலையாக இந்த இடத்துல நிற்கின்றார். இந்த இடத்துல மாபெரும் ஜோதியாக நிற்கின்றார். ஆனால் அப்போ அந்த ஜோதினா எப்படிப்பட்ட ஜோதி? ஒரு சூரியன் இல்லை. திருமந்திரத்தில் இன்னொரு பாடலில் சொல்லுவார், 1000 கோடி சூரிய பிரகாசம் அப்படின்னு. சூரியன்லேருந்து இவ்வளோ தூரம் நம்ம தள்ளி நிற்கிறோம். இப்போவே இந்த வெயில் நேரத்தில் வந்தால் நம்மளால் வெயிலை தாங்க முடியல. சூரியலேருந்து வந்த கதிர்கள் வெப்பத்தையே நம்மளால் தாங்க முடியல. அப்போ சூரியன் வெப்பத்துக்கெலாம் என்ன பண்ணுவோம்? பொசுக்கி போயிடுவோம் அந்த இடத்துல. சாம்பல் கூட மிஞ்சாது ஒரு சூரியனுக்கு. அப்போ 1000 கோடி சூரிய பிரகாசம்னா அவர் எப்படி இருப்பார் இந்த இடத்துல? கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா நம்மளால்? அந்த வெப்பத்தை கற்பனையே செய்ய முடியாது. ஆனால் இந்த முழுமையாக அன்பு என்ற ஒரு நிலையில் உச்ச நிலையில இருக்கும் பொழுது அந்த வெப்பம் என்ன செய்யாதான்? வெப்பமே இருக்காதான் அந்த இடத்துல, ஜோதியில இந்த இடத்துல. ஏன்னா அவரே அன்பு வடிவா தான் இருக்காரு இந்த இடத்துல. மாயையில இருக்குதான் வெப்பம் தெரியுது. மாயை அற்ற நிலையில் அங்க வெப்பமே கிடையாது இந்த இடத்துல. அந்த நிலையில கடன் மூன்றும் கை கொண்டு அப்படிங்கிறது. கடன் என்றால் என்ன அப்படின்னா, நம்ம பேச்சு வழக்கில் பார்த்தோம்னா யார்ட்டையாவது வாங்குறது சொல்லுவோம் இல்லையா, பணம் கொடுக்கல் வாங்கல், இதைத்தான் கடன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஆனால் கடல் என்றால் அதற்கு வேறொரு பொருள் இருக்கு. இறை எங்கெங்கெல்லாம் குடிகொண்டிருக்கின்றதோ இல்லையா, இப்போ அந்த ஒரு மரம் இருக்கு, இறைவன் அந்த மரத்துல தான் குடி இருக்காரு இல்லையா. நம்ம பார்க்குறோன்னா இப்போ மாயையோட பார்த்தா அது மரம், மாயை இல்லாமல் பார்த்தால் இறைவன். ஆனால் ஏன் அந்த இடத்தில் மரமாக இறைவன் அங்கு இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது உலக நன்மைக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அந்த பொருள் இருக்கார் இல்லையா. அதை மாயையில பார்த்தா எப்படி சொல்லுவோம் அந்த இடத்துல? சுத்த மாயை, அசுத்த மாயை, மாயை, இப்படி மாயைகளை பார்த்தோன்னா சொல்லலாம். இதை தான் இந்த இடத்துல கடன் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. மாயை, அசுத்த மாயை, சுத்த மாயை. இதை நம்ம சைவம் தலைப்பில் ரொம்ப தெளிவாக படிச்சிருந்தோம் இந்த இடத்துல. மாயை என்றால் என்ன, அந்த மாயைக்கு நான் ரொம்ப விளக்கமாக பார்த்துருந்தோம். அந்த மாயை தான் இந்த இடத்துல சொல்றாரு கடன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 விதமான மாயைகளுமே இந்த இடத்துல என்ன பண்றாரா, இந்த இடத்துல
சுத்தமாக இல்லாத நிலையில் அப்படிங்கிறது. இப்போ மாயை இல்லாத நிலையில தான் என்ன ஆயிடுது இந்த இடத்துல, அந்த இறைவனுடைய வெப்பமானது நமக்கு என்ன செய்யுது, சுடுவதில்லை. மாயோடு பார்த்தோம்னா நிச்சயமா சுடதான் செய்வார் இந்த இடத்துல. நாலாடிலாம் சொல்றாரு, வாச்ச புகழ் மாலை தாழ் தந்து மண்ணுமே அப்படிங்கிறார். வாச்ச அப்படின்னா இதுவும் பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தான். இது வாய்த்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வாய்த்தது, அதைத்தான் தமிழில் வந்து வாச்ச அப்படிங்கிறார் இந்த இடத்துல. ஸோ அந்த நிலை வந்து இவருக்கு கிடைச்சிடுச்சா இந்த இடத்துல, இந்த உலகத்திலே இவருக்கு கிடைத்து புகழ் மாலை அப்படிங்கிறார். புகழ்னா என்ன இந்த இடத்துல, எவ்வளோ பெரிய நிலையை அடைஞ்சிருக்காரு இந்த இடத்துல திருமூலர். இப்போ யாராவது ஒருத்தர் ஆஹா இறைவா உனக்கு இதெல்லாம் கிடைச்சிருச்சே அப்படின்னு சொன்னால் அது ஒரு புகழ்ச்சி தான். இது ஒன்று. இரண்டாவது, இன்னைக்கு திருமூலருக்கும் பார்த்தோம்னா பல பாடல்கள் இருக்கின்றது. போற்றி பாடுதல், வாழ்த்தி பாடுதல் இல்லையா, இப்படி நிறைய விஷயங்கள். இப்போ நம்மளே நம்ம ஆசிரமத்தில் கூட 2 3 பாடல் வச்சுருக்கோம் திருமூலருக்கு என்று தனியாகவே குரு எழுதிய கொடுத்துருக்கா. அதை வச்சு பாடிட்டு போற்றி புகழ்ந்து பாடிட்டு இருக்கோம். இப்போ நம்மளை யாராவது போற்றி புகழ்ந்தாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் இந்த இடத்துல, ஒரு பெருமையாக இருக்கும் இல்லையா. பெருமை இல்லைன்னா கூட சரி சிரிப்போம், ஆகா நம்மளை தான் சொல்கிறாங்கன்ற எண்ணம் இருக்கும் இல்லையா. ஆனால் திருமூலராகிய அவருக்கு யார் எப்படி போற்றி புகழ்ந்தனாலும் சரி இந்த இடத்துல அவருக்கு அந்த உணர்வு இல்லாத நிலையில் இருப்பார். அதான் புகழ் மாலை அப்படிங்கிறது. மாலைன்னா என்ன இந்த இடத்துல, மால்தல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல. அதுபோல் அந்த இல்லாதபடி தாழ் தந்து மண்ணுமே அப்படிங்கிறார். இறைவனுடைய திருவடி என்ன பண்ணுதான் இந்த இடத்துல, அவருக்கு உள்ள வச்சு மண்ணுதல் அப்படின்னா நிலை பெற்று நிற்றல். ஸோ நிலை பெற்று நிற்கும்படி இறைவன் அவருக்கு இதை கொடுத்திருக்கின்றார். ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, பேச்சு அற்ற நிலையில், உணர்வற்ற நிலையில் அவருடைய உடல் மனம் அனைத்தும் இந்த இடத்துல ஒரு இன்பத்தை ஆரம்பித்து பேரின்பத்தில் பேரானந்தத்திலேயே லயித்து கொண்டு அவருடைய உடல் மனம் இரண்டும் நிற்கின்றது. மாசு மலங்கள் ஏதும் இல்லாத நிலையில், மேலும் பற்றாத நிலையில் அவருடைய உடல் முழுமையாகவே சிவமாகி இங்கு நிற்கின்றது. அப்படிப்பட்ட அந்த சிவமாகிய அந்த உடம்பு இருக்கக்கூடிய நிலை, இதில் எந்த விதமான மாயைகளும் மேற்கொண்டு பற்றாத நிலையில் அவர் உடம்பு எப்படி இருக்கும். இப்போது அவர் உடம்பே ஏன்னா இவர் அசையா சக்தி நிலைக்கு வந்துட்டார் இல்லையா. அவருடைய உடம்பு இந்த இடத்துல ஜோதி வடிவாக தான் இருக்கும். ஏன்னா ரூபம் ரூபாரூபம் அரூபம் மூணுமே சொல்லிட்டோம் இந்த இடத்துல. அவருடைய உடம்பும் இப்போ இந்த இடத்துல ஒரு வெப்பமயமான நிலையில தான் இருக்குது, சூடு அந்த ஜோதி மாதிரி இருக்குது. ஆனால் அது எந்த விதத்திலும் அது யாரையும் சுடுவதில்லை. அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த திருமூலருக்கு இந்த நிலையானது கிடைத்திருக்கின்றது. எப்படி கிடைச்சிது, இறைவனுடைய திருவடி ஒரு மேலே வச்சதுனால கிடைச்சிது. இதெல்லாம் இவருக்கு கிடைச்சிடுச்சே என்று இவரை யாரும் போற்றி புகழ்ந்து பாடும் பொழுது அதனால் வரக்கூடிய புகழ்களும் ஏதும் உள்ளுக்குள்ளே எந்த விதமான தன்மைகளும் உள்ளே சிந்திக்காதபடி இவர் என்ன பண்ணுறாராம், இறைவன் அவருடைய திருவடியை உள்ளே வச்சு இவரை உயர்ந்த நிலைக்கு வைத்திருக்கின்றார். இதான் இந்த பாடலுடைய பொருள்.